இது வாசித்து முடிச்சிருவோம். மத்தேயு 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரயோத்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று என்ன செய்யிருக்கிறதே, எழுதி இருக்கிறதே. பேசணும்னா என்ன வேணாலும் பேசியிருக்கலாம் பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார். வார்த்தை சத்தம் கொடுக்காரு பாருங்க. நான் உனக்கு காண்பிக்கிறேன் எப்படி தேவதூதர்கள் பணிவிடை செய்தார் என்பதை ரகசியத்தை கவனிங்க. பிசாசு வரான், அப்படி சொல்றான், ரொம்ப பசியா இருக்க, சாப்பிட்டு 40 நாள் ஆச்சு, இந்த கல்லை அப்பமாக்கிறேன்னு சொல்லி சொல்றான். கர்த்தர் உடனே அருமையானே வார்த்தையில் தான் சத்தம் கொடுக்கிறதா கவனிங்க. அவர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாரு பாருங்க. அவைதான் நாம் அவருடைய மாதிரியை பின்பற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே வார்த்தை தான் பேச சொல்றாரு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் இல்லை, தேவன் வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.